அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம அரஃபாவுடைய தினத்தை அடைய போகிறோம். இந்த அரஃபாவுடைய நாளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, வருடத்தில் உள்ள நாட்களிலேயே மிக சிறந்த நாள் அப்படின்னா அது இந்த அரஃபாவுடைய நாள் தான். அதாவது துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 தான் வருடத்தினுடைய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, இந்த நாளில் தான் அல்லாஹ் நம்மளுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தினா. ஒரு யூத மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய குரானில் உங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வசனத்தை போல எங்களுக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டிருந்தா அந்த நாளை நாங்கள் ஈதுடைய நாளை போல கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அது எந்த வசனம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சூரா மாயிதாவுடைய 3வது வசனத்தை சொல்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனன். இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போது இந்த வசனம் எப்போ அருளப்பட்டதுன்னா துல்ஹஜ்ஜுடைய பிறை 9, அதாவது அரஃபாவுடைய நாள் என்று தான் அருளப்பட்டது. அதனால தான் அரஃபாவுக்கு ஒரு சிறப்பு. இன்னும் ஒரு சிறப்பு அரஃபா தினத்துக்கு என்னென்னா, அல்லாஹ் இந்த நாளை குறித்து தன்னுடைய திருமறையில் சத்தியமிட்டு கூறுறான் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம். அப்போது இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாளுடைய சிறப்பை நம்ம முழுமையாக அடையணும்னா இந்த நாளில் நம்ம என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நினைவூட்டலில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு மிக்க இரவு கடைசி 10 நாட்கள், ரமலானில் உள்ள கடைசி 10 நாட்களில் இருக்குது. அது எந்த நாள் அப்படின்னு தெரியாத போதே அதை அடைகிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அரஃபாவுடைய நாள் இதுதான் அப்படின்னு வெளிப்படையாக அல்லாஹ் நமக்கு அறிவித்து கொடுத்த பிறகும் அதில் உள்ள நன்மைகளை அடைகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலைனா நம்மளை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. அப்போது இந்த சிறப்புக்குரிய நாள் என்று நம்ம என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யலாம். இந்த நாளை இன்ஷா அல்லாஹ் நம்ம தஹஜ்ஜத்திலிருந்து துவங்குவோம். ஃபஜருக்கு எப்பயும் நம்ம எந்திரிக்கிறது தான், அதை விட கொஞ்சம் விரைவாக எந்திரிச்சு தஹஜ்ஜத்து தொழுது அல்லாஹ்கிட்ட நம்ம நிறைய பிரார்த்தனை செய்கிறவங்களா இருக்கணும். முஸ்லீமில் வரக்கூடிய நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அரஃபாவுடைய நாள் அன்று அல்லாஹ் மனிதர்களை மன்னிப்பது போன்றும் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்வது போன்றும் வேற எந்த நாள்லையும் செய்கிறதில்லைன்னு சொல்கிறாங்க. நோன்புடைய நாட்கள்லையும் நோன்புடைய இரவுகளில் அல்லாஹ் ஒரு சில மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். ஆனால் அதை விட அதிகமாக எப்போ மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்கன்னா இந்த அரஃபாவுடைய நாளன்று. அப்போது அன்னைக்கு நம்ம தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னி, என்னுடைய பெயரை நரகத்தில் இருந்தால் அதிலிருந்து எனக்கு நீ விடுதலை கொடு யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி தஹஜ்ஜத்தில் எழுந்து இறைவனிடம் அதிகம் பிரார்த்தனை செய்கிறவங்களா இருக்கணும். 2வது அமல் இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நோன்பு நோற்போம். அப்போது நோன்பு நோக்கிறதுக்கான சிறப்பு இந்த நாளில் என்ன சொல்லப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் அரஃபா தினத்தன்று நோன்பு வைக்கின்றாரோ, ஹஜ்ஜில் இருக்கவங்க அரஃபா அன்று நோன்பு வைக்க மாட்டாங்க. இப்போ யாரெல்லாம் ஹஜ்ஜில் இல்லாமல் இங்கே இருக்காங்களோ அப்போ அவங்க அரஃபா அன்று நோன்பு வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்களுக்கு 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதாவது இதுவரைக்கும் செய்து முடித்ததில் 1 வருடமும் இனி செய்ய போகிற பாவங்களில் 1 வருடம் பாவமும் அல்லாஹ் நம்மளுக்காக மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், செய்து முடித்த பாவங்கள் சரி, அல்லாஹ் தன்னுடைய அடியான் இனி செய்ய போகிற பாவங்களுக்காக 1 வருடத்திற்கான மன்னிப்பை வழங்குறான். அப்போது இந்த மன்னிப்பை பெறக்கூடிய அடியார்களாக நம்ம இருக்கணும் தானே. அப்போது 2வது அமலாக இந்த நாளன்று நோன்பு வைத்து நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை இறைவன்
இறைவன் கிட்ட முறையிட்டு மன்னிப்பை தேடணும். இனி நம்ம செய்ய போகிற சிறு சிறு பாவங்களுக்காகவும் யா அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிடாத அப்படின்னு மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருக்கணும். வேற என்ன அமல் இந்த நாளில் அதிகம் நம்ம செய்யலாம் அப்படின்னா, குரான் அதிகம் ஓதலாம். ரமலானுடைய இரவுகள் எந்த அளவுக்கு சிறப்போ அதே போல இந்த அரஃபா தினத்துடைய பகல் பொழுதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்போது இந்த நாளில் நம்ம நோன்பு வச்சிட்டோம் அப்படின்னு சோர்வாகி தூங்கிடாமல் அல்லாஹுடைய வேதத்தை எடுத்து வைத்து ஓதக்கூடியவங்களாகவும் நினைவூட்டல்கள் அதிகம் கேட்கக்கூடியவங்களாகவும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும். பொதுவாக அல்லாஹ் எந்த ஒரு மனிதரை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான்? யார் நிறைய நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விடுதலை செய்கிறான். ஏதாவது ஒரு நம்ம செய்கிற அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருந்தால் அந்த அமலின் காரணமாக நம்மளுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போது இன்றைய தினம் நரகத்திலிருந்து மனிதர்கள் விடுதலை செய்யப்படுறாங்கன்னா அது அவங்க செய்யக்கூடிய அமல்களின் காரணமாகவும் இருக்கும். அப்போ அந்த பகல் பொழுது முழுக்க நம்ம ஏதாவது ஒரு நல் அமலில் ஈடுபடக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். அடுத்ததாக என்ன அமல் செய்யலாம்? அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறலாம். அல்லாஹுவை நினைவு கூறி திக்ர் செய்யலாம். அல்லாஹுவை அதிகமாக புகழலாம். அல்லாஹுவுக்கு அதிகம் நன்றி செலுத்தலாம். அல்லாஹுடைய வல்லமைகளை நினைத்து அவனை புகழலாம். இப்போ இந்த அமல்கள் நம்ம செய்யலாம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அமல் அரஃபா தினத்தன்று நம்ம செய்ய வேண்டிய அமல் என்னன்னா, அதிகம் அல்லாஹ் கிட்ட துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அரஃபா தினத்தன்று செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை அனைத்து பிரார்த்தனைகளை விடவும் சிறந்தது. அரஃபா அன்று நம்ம அதிகம் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அரஃபா அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது சொல்கிறாங்க, நான் அரஃபா அன்று ரசூலுல்லாவுடைய ஒட்டகத்துக்கு பின்ன தான் நான் உட்கார்ந்துருந்தேன். ரசூலுல்லா தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய வாகனம் குலுங்கியதால் அந்த கடிவாளம் கீழே விழுந்துருச்சு. அந்த கடிவாளம் கீழே விழுந்தபோது கூட ரசூலுல்லா தன்னுடைய கைகள் முழுதையும் கீழே இறக்கிறாமல் ஒரு கையை இறைவனை நோக்கி ஏந்தியவராகவும் தன்னுடைய இன்னொரு கையில் தான் அந்த கடிவாளத்தை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ரசூலுல்லா எந்த அளவுக்கு அந்த நாளில் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். இமாம் அல் அவுஜாஇ சொல்லும் போது சொல்கிறாரு, நான் நிறைய மக்களை சந்திச்சிருக்கேன். அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தங்களுடைய ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையை அல்லாஹ் தனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிற விஷயங்களை அரஃபா தினத்தன்னைக்கு கேட்குறதுக்காகவே சேமித்து தயார்படுத்தி வந்திருப்பாங்களாம். இப்போ அரஃபாவை சந்தித்த உடனே தங்களுடைய எல்லா தேவைகளையும் ரொம்ப முக்கியமான தேவைகளையும் அந்த நாளில் தன்னுடைய இறைவன்கிட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்களை நான் சந்திச்சிருக்கேன்னு சொல்லி இமாம் அல் அவுஜாஇ சொல்கிறாங்க. பாருங்கள், நம்மளுக்கு மன்னிக்கப்பட வேண்டிய எவ்வளவு பாவங்கள் இன்னும் இருக்குது. போக்கப்பட வேண்டிய கவலைகள் இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குது. நிவாரணம் அளிக்கப்பட வேண்டிய நோய்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது. நேர்வழிப்படுத்த வேண்டிய இதயங்கள் இன்னும் நம்மக்கிட்ட நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்குது. நிம்மதி வேண்டி இருக்கக்கூடிய இதயங்கள் இருக்குது. பொருளாதார தேவை உள்ள இதயங்கள் இருக்குது. அப்போ இந்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான். ரமலானுடைய இரவுகளில் அல்லாஹ் இறங்கி வந்து நமக்காக நம்மளுக்கு மன்னிப்பை வழங்குறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து நமக்கு மன்னிப்பு வழங்குறான். அதே போல் அரஃபாவுடைய பகல் பொழுதிலையும் அல்லாஹ் தன்னுடைய அரியணையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்போது அரஃபா மைதானத்தில் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வந்து சொல்வானா, என்னுடைய அடிமைகள் எதை வேண்டி என்கிட்ட கேட்குறாங்களோ அதை நான் தந்துடுறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வானா. அப்போது இந்த நாளன்று நம்ம அரஃபா மைதானத்தில் இருக்க முடியாட்டியும் கூட நம்மளும் நம்மளுடைய இறைவன்கிட்ட நம்மளுக்கு இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய தேவைகளையும் நம்மளுக்கு நிறைவேற்றப்படணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தேவைகளையும் அல்லாஹ் கிட்ட அதிகம் கூறி பிரார்த்தனை செய்கிறவங்களா இருக்கணும்.
வெறும் தேவைகள் மட்டுமன்றி வேறு சில பிரார்த்தனைகளும் இந்த நாளில் நம்ம பண்ணலாம். யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுன்னு சொல்லி கேட்கலாம். யார் ஒருவர் 3 தடவை ஒரு நாளைக்கு சுவனத்தை கொடுன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்காக சுவனம் பிரார்த்திக்க ஆரம்பிக்குது. யா அல்லாஹ் இந்த அடியாரை என்னிடம் கொண்டு வந்து சேரன். அப்போ இந்த நாளில் நம்ம சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேட்கலாம். நரகத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாதுகாவல் தேடலாம். யார் 3 முறை நரகத்திடமிருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுகிறாங்களோ அடுத்ததாக நரகம் அவருக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யுமா, யா அல்லாஹ் இந்த நபரை ஏன் கிட்ட கொண்டு வந்துடாதுன்னு சொல்லி. இப்போ இந்த நாளில் நரகத்திலிருந்து விடுதலை செய்ய சொல்லி அல்லாஹ் கிட்ட அதிக பிரார்த்தனை செய்யலாம். கபருடைய வேதனைக்கு செய்யலாம், தஜ்ஜாலுடைய குழப்பத்துக்கு செய்யலாம். இம்மையையும் எனக்கு சிறப்பாக்கி கொடு இறைவா, மறுமையையும் சிறப்பாக்கி கொடுன்னு செய்யலாம். நம்மளுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்திக்கலாம், நம்மளுடைய துணைகளுக்காக பிரார்த்திக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நானும் நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தராங்க. அப்போ அந்த பிரார்த்தனையையும் இந்த நாளில் நம்ம அதிகமாக செய்யலாம். இப்போது துவாக்களிலேயே சிறந்தது அரஃபா அன்று கேட்கக்கூடிய துவா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் நபிமார்களும் கேட்ட பிரார்த்தனைகளிலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை நமக்கு ரசூல்லா கற்றுத்தராங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைக்கான பிரதிபலனா ரசூல்லா நம்மளுக்கு நிறைய பிரதிபலனை குறிப்பிடுறாங்க. ஒன்று, யார் 100 முறை இந்த பிரார்த்தனையை ஒரு நாளைக்கு கேட்கிறாங்க அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு நிகரான நன்மை கிடைக்குது. அவருடைய ஏட்டில் 100 நன்மைகள் எழுதப்படுது. அவருடைய பதிவேட்டிலிருந்து 100 தீமைகள் அளிக்கப்படுது. ஷைத்தானுடைய தூண்டுதலிருந்து அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுதுன்ற சொல்கிறாங்க. இது புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழி. அப்போது இந்த திக்ர், இது போன்ற திக்ருகளையும் துவாக்களையும் இந்த நாளில் நம்ம அதிகம் இறைவன்கிட்ட கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போது இது வரைக்கும் நம்ம அரஃபாவுடைய நாளை அடைஞ்சு நோன்பு வைத்ததை தவிர வேறு எதுவும் பெரிய அமல்கள் செய்யாதவங்களாக இருந்தோன்னா இந்த வருடம் அப்படி இல்லாமல் நம்ம நிறைய அமல்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். முக்கியமாக அல்லாஹ் கிட்ட அதிகம் பிரார்த்திக்கக்கூடியவங்களாகவும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஏன்னா இதுவே நமது கடைசி அரஃபாவாக கூட இருக்கலாம். இனி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுக்கலைன்னா எப்போ அல்லாஹ் கிட்ட நம்ம மன்னிப்பு பெறுறது? நமக்காக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி தொழுததுக்கப்புறம் துவா செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட நேரம் இறைவனிடம் பிரார்த்திப்பதற்காக மட்டும் ஒதுக்கி அதில் இறைவன்கிட்ட நிறைய உரையாடக்கூடியவங்களாக இருக்கணும். யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து வையா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் அறிந்து செய்த, நான் அறியாமல் செய்த, நான் மறைமுகமாக செய்த, நான் பகிரங்கமாக செய்த, நான் தெரிந்தே செய்த பாவங்களையும் எனக்காக மன்னித்து அருள் இறைவா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். வெறும் பிரார்த்தனையோடு மட்டும் நிறுத்திடாமல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மனநிலையில் இந்த பிரார்த்தனையை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நம்ம அல்லாஹ் கிட்ட நிறைய பாவ மன்னிப்பு கேட்குறோமே, அல்லாஹ் நம்மளை மன்னிச்சானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? அல்லாஹ் நம்ம மன்னிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய செயல்களில் மாற்றத்தை நாமே உணர ஆரம்பிப்போம். நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறோம், இல்லை ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து மன்னிப்பு கேட்குறோன்னா அல்லாஹ் அதை மன்னிக்கிறான் இல்லை மன்னிக்க முனைகிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நம்மளுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுவது. இப்போ இறைவனிடம் வெறுமன பிரார்த்தனையும் வெறுமன மன்னிப்பும் மட்டும் கேட்காம நம்மளுடைய நடைமுறைகள்லையும் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அரஃபாவை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். யார் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்று பிறந்த குழந்தையை போல மாறுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் இந்த அரஃபாவை எந்த கண்ணோட்டத்தோடு எதிர்கொள்ளணும்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மாற்றங்கள் உள்ள ஒரு மனிதனாக நான் மாறணும், அல்லாஹுடைய அச்சத்தையும் அல்லாஹுடைய திருப்தியை முதன்மைப்படுத்தக்கூடிய மனிதனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அந்த மாற்றத்தை முன்னோக்கி இன்ஷா அல்லாஹ் நாம் நகருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.